தமிழ்நாட்டிற்கான டிஜிபி பெயர் பட்டியலை விரைந்து பரிசீலித்து இறுதி செய்ய யுபிஎஸ்சிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டு பதவியேற்றார். இதற்கு எதிராக மனித உரிமைகள் ஆர்வலர் ஹென்றி திபென் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வில் வந்தது. அப்போது டிஜிபி நியமன விவகாரத்தில் அனுப்பப்பட்டுள்ள பெயர் பட்டியலை விரைந்து பரிசீலித்து இறுதி செய்து தமிழ்நாடு அரசுக்கு அனுப்ப வேண்டும் என யுபிஎஸ்சிக்கு தலைமை நீதிபதி BR கவாய் உத்தரவிட்டார். அதோடு யுபிஎஸ்சியிடமிருந்து பெறப்படும் பரிந்துரையின் பேரில் தமிழ்நாடு அரசு வழக்கமான டிஜிபி நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பெண் IT ஊழியரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். டெல்லி, அகமதாபாத், மும்பை, ஹைதராபாத் உள்ளிட்ட விமான நிலையங்களுக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்கில் ரினே ஜோஸ்லிடா என்பவரை அகமதாபாத் சைபர் கிரைம் காவல்துறை கைது செய்தது. இந்த சூழலில் சென்னை விமான நிலையத்திற்கு 3 முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததும் ரினே ஜோஸ்லிடா என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தனது முன்னாள் கணவரை சிக்க வைப்பதற்காக அவரது பெயரில் மிரட்டல் விடுத்து வந்தது தெரியவந்தது. விசாரணைக்கு பிறகு ரினே ஜோஸ்லிடா மீண்டும் குஜராத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ரினே ஜோஸ்லிடா நாடு முழுவதும் 10 வழக்குகளில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி பாஜக முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அவர் கடந்த 25 ஆண்டுகளாக 3 முறை மாநில தலைவராகவும் 1 முறை நியமன சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். இந்த நீண்ட கால பணி முடிவுக்கு வந்த நிலையில் இனி கட்சியிலிருந்து விலகுவதாக சாமிநாதன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து ஊழலற்ற நேர்மையான புதிய தலைமையை உருவாக்க பாடுபடுவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பீகாரில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை காண சென்றபோது தண்ணீரில் நனைந்து விடாமல் இருக்க கிராம மக்களின் தோளில் காங்கிரஸ் MP ஏறிச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரின் கதிகார் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் MP தாரிக் அன்வர் வெள்ளம் பாதித்த கிராமங்களுக்கு சென்றபோது தேங்கி நின்ற வெள்ள நீரில் நனைந்து விடாமல் இருக்க கிராமவாசிகளின் தோளில் ஏறிச் சென்றார். அப்போது அந்த பகுதியில் இருந்த ஒருவர் இதனை வீடியோ எடுத்து இணையத்தில் பரப்பியிருக்கிறார். இது ஒரு அவமானகரமான செயல் என்றும் கிராம மக்கள் உணவு மற்றும் குடிநீர் இல்லாமல் தவிக்கும் நேரத்தில் மக்கள் பிரதிநிதி இவ்வாறு நடந்து கொண்டது பலரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ள தாரிக் அன்வர் மக்களுக்கு சேவை செய்யவே தாம் அங்கு சென்றதாகவும் வெள்ள நீர் சூழ்ந்திருந்ததால் கிராம மக்கள் தாங்களாகவே முன்வந்து உதவியதாகவும் இதில் தவறு இருப்பதாக தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் 25 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் தான் அரசியலில் இருந்து விலகுவதாக தேர்தல் வியூக நிபுணரும் ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவனருமான பிரசாந்த் கிஷோர் தெரிவித்தார். மேலும் அக்கட்சி அதற்கு மேல் வெற்றி என்றும் சவால் விடுத்துள்ளார். பீகாரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மேற்குவங்க தேர்தலில் பாஜக 100 இடங்களை தாண்டாது என தான் சொன்னது போலவே நடந்ததாக குறிப்பிட்டார். வர்த்தக சூழல் நிலையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும் என்று உலக நாடுகள் விரும்புவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். பிரிக்ஸ் மாநாட்டில் பேசிய ஜெய்சங்கர் சர்வதேச வர்த்தக அமைப்பின் அடிப்படை கொள்கைகளான பாரபட்சமற்ற மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்ட வர்த்தகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்தியா உறுதியாக நம்புகிறது என்றார். மேலும் நம்பகமான விநியோக சங்கிலிகளை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு முடிவுக்கு வரும் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசியதற்கு எதிராக பாஜக மாநில பொதுச் செயலாளர் கரம் வெங்கடேஸ்வர்லா தொடர்ந்த அவதூறு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நீதிமன்றத்தை அரசியல் போட்டிகளுக்கான களமாக பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்த நீதிபதி ஒரு அரசியல்வாதிக்கு விமர்சனங்களை தாங்கும் குணம் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். முன்னதாக அபராதத்துடன் மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் மனுதாரரின் கோரிக்கையை ஏற்று அபராதத்தை நீக்கியது.
டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவின் கணவர் மணிஷ் குப்தா அரசு விழாக்களில் கலந்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொம்மை முதல்வராக ரேகா குப்தா செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள ஆம் ஆத்மி கட்சி பிரபலமான வெப் சீரிஸ் ஒன்றில் வரும் பிரதான் பதி முறையை ஒப்பிட்டு விமர்சித்துள்ளது. மக்கள் பிரதிநிதியான பெண்ணுக்கு பதிலாக அவரது கணவர் நிர்வாக முடிவுகளை எடுப்பதே இந்த பிரதான் பதி முறையாகும். இதனிடையே மணிஷ் குப்தா ஒரு சமூக சேவகர் என்றும் உள்ளூர் மக்களின் பிரதிநிதியாக அவர் கூட்டங்களில் கலந்து கொள்வதாகவும் பாஜக பதிலளித்துள்ளது. டெல்லி செங்கோட்டை வளாகத்தில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கலசத்தை திருடிய நபர் உத்தரப்பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி செங்கோட்டை வளாகத்தில் ஜெயின் சமூகத்தினர் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சடங்குகளுக்காக பயன்படுத்தப்பட்ட 2 தங்க கலசங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போனது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை செய்த போலீசார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாப்பூர் மாவட்டத்தில் பதுங்கியிருந்த திருடனை கைது செய்தனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காசா நகரை விட்டு வெளியேறுமாறு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். ஜெருசலேமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 6 பொதுமக்கள் கொல்லப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு நெத்தன்யாகு இதை தெரிவித்தார். இதேபோல இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் பிணை கைதிகளை விடுவித்து ஆயுதங்களை கீழே வையுங்கள், இல்லையெனில் காசா அழிக்கப்படும் என ஹமாஸ் இயக்கத்தினருக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்தார். இந்தியா மீதான அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பிற்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆதரவு தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகத்திடம் பேட்டியளித்த ஜெலன்ஸ்கியிடம் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின், சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோரின் சந்திப்பை குறிப்பிட்டு டிரம்பின் வரி விதிப்பு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திவிட்டதா என வினவப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஜெலன்ஸ்கி, ரஷ்யாவுடன் தொடர்ந்து ஒப்பந்தம் செய்து கொள்ளும் நாடுகளின் மீது வரி விதிப்பது சரியான யோசனை என தான் கருதுவதாக கூறினார். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதியில் காட்டு யானை சுற்றுலா பயணிகள் சென்ற சஃபாரி ஜீப்பை துரத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறை சார்பில் ஜீப்பில் சஃபாரி சென்ற பயணிகளை கண்டு திடீரென ஆக்ரோஷமடைந்த யானை நீண்ட தூரம் வேகமாக ஜீப்பை பின்தொடர்ந்தது. பிறகு அமைதியான நிலையில் விலகிச் சென்ற யானையால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் ஜீப்பில் இருந்த சுற்றுலா பயணிகள் திகில் நிறைந்த அனுபவத்தை சந்தித்தனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகின்றன. Urdu ಕೆಲಸ முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலம் இமாச்சல பிரதேசம் என அம்மாநில முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு பெருமிதத்துடன் தெரிவித்தார். ஷிம்லாவில் நடைபெற்ற சர்வதேச எழுத்தறிவு தின விழாவில் பேசிய அவர், சுதந்திரத்திற்கு பிறகு சுமார் 7% இருந்த மாநிலத்தின் எழுத்தறிவு விகிதம் தற்போது 99.30% உயர்ந்திருப்பதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். மேலும் ஆசிரியர் மாணவர் விகிதத்தில் இமாச்சல பிரதேசம் நாட்டிலேயே முதலிடத்தில் இருப்பதாகவும் சுக்விந்தர் சிங் தெரிவித்தார். மராத்தாக்களுக்கு குன்பி சாதிச் சான்றிதழ் வழங்குவதற்கு எதிராக மகாராஷ்டிராவின் ஓபிசி தலைவரும் அமைச்சருமான சாஹன் புஜ்பல் நீதிமன்றத்தை அணுக உள்ளதாக அறிவித்துள்ளார். இந்த முடிவு ஓபிசி பிரிவில் உள்ள 350க்கும் மேற்பட்ட சிறிய சமூகங்களுக்கு அநீதியை ஏற்படுத்தும் என்றும் இது பின்வாசல் வழியாக மராத்தாக்கள் இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் புஜ்பல் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் ஆகஸ்ட் மாதத்தில் வாகனங்களின் சில்லறை விற்பனை 2.84% அதிகரித்துள்ளதாக வாகன விநியோகஸ்தர்கள் சங்கமான ஃபடா தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் 19,64,547 வாகனங்கள் விற்கப்பட்டுள்ளன. இதில் கார்கள் விற்பனை சற்று அதிகரித்து 3,23,256 உயர்ந்துள்ளதாகவும், இருசக்கர வாகனங்கள் விற்பனை 13,73,675 அதிகரித்துள்ளது. சரக்கு வாகனங்கள் விற்பனை 8.55% அதிகரித்து 75,592 உயர்ந்துள்ளதாக ஃபடா தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி குறைப்பு காரணமாக கார்களின் விலை 7,80,000 ரூபாய் வரை குறைக்கப்படும் என ஜெர்மன் சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனமான ஆடி தெரிவித்துள்ளது. மாடல்களுக்கு ஏற்ப கார்களின் விலை 2,60,000 ரூபாய் முதல்
7,80,000 ரூபாய் வரை விலை குறைக்கப்படும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த விலை குறைப்பால் 46,14,000 ரூபாயாக உள்ள ஆடி Q3 SUV காரின் விலை 43,07,000 ரூபாயாக குறையும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. டாடா சன்ஸ் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படாத நிறுவனமாக தொடர அந்நிறுவனத்தின் 2 பங்குதாரர்களும் சம்மதிக்க வேண்டும் என தகவல் வெளியாகியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் புதிய ஒழுங்குமுறை விதிகளின்படி வங்கி அல்லாத உயரடுக்கு நிதி நிறுவனங்களின் பங்குகள் வரும் 30ஆம் தேதிக்குள் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட வேண்டும். இந்த புதிய விதிகளை அடுத்து டாடா சன்ஸ் வங்கி அல்லாத நிதி நிறுவனமாக செயல்படுவதற்கான உரிமத்தை திரும்ப ஒப்படைத்தது. ஆயினும் டாடா சன்ஸ் நிறுவனத்தில் 18.6% பங்குகளை வைத்திருக்கும் மிஸ்த்ரி குடும்பம் கடனில் சிக்கி தவித்து வருகிறது. எனவே அக்குடும்பத்தினர் நிறுவனத்தின் பங்குகளை பங்குச்சந்தையில் விற்பனை செய்வதற்கு ஆர்வம் காட்டுவதாக தெரிகிறது. மாறாக 66.8% பங்குகளை வைத்துள்ள டாடா ட்ரஸ்ட் பங்குகளை பங்குச்சந்தையில் விற்பனை செய்வதை விரும்பவில்லை. இச்சூழலில் 2 பங்குதாரர்களும் டாடா சன்ஸ் பட்டியலிடப்படாத நிறுவனமாக தொடர ஒப்புக்கொண்டால் மட்டுமே அவ்வாறு தொடர ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளிக்கும் என தகவல்கள் உள்ளன. பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் பிரான்சுவா பைரூ பதவியேற்ற 9 மாதங்களிலேயே நாடாளுமன்றத்தால் நீக்கப்பட்டதால் அதிபர் இம்மானுவேல் மேக்ரானுக்கு புதிய அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. நாட்டின் கடனை குறைப்பதற்காக பைரூ முன்வைத்த பட்ஜெட்டுக்கு ஆதரவு கோரி தானாகவே நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினார். இதில் 364 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்தனர். இதனால் பைரோவின் அரசு நீக்கப்பட்டதால் அதிபர் மேக்ரான் புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதில் பெரும் சவாலை எதிர்கொண்டுள்ளார். எழுத்தாளர் ஜீன் கரோலை அவதூறு செய்த வழக்கில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு அந்நாட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றம் $83.3 மில்லியன் அபராதம் விதித்தது. இந்த தொகையில் $65 மில்லியன் தண்டனை தொகையாகவும் கரோலின் நற்பெயரை காக்க $11 மில்லியன் தொகையும் அடங்கும் என நீதிமன்றம் தெரிவித்தது. முன்னதாக இந்த தீர்ப்பை எதிர்த்து டிரம்ப் மேல்முறையீடு செய்திருந்தார். ஆனால் நீதிபதிகள் இந்த அபராதம் நியாயமானது என்று கூறி அவரது மனுவை நிராகரித்தனர். G20 நாடுகளிலேயே இந்தியாவில்தான் வேலைவாய்ப்பின்மை விகிதம் குறைவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வேலைவாய்ப்பு திட்டங்களால் இந்தியாவின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 2% குறைந்துள்ளது. வேலைவாய்ப்பை அதிகரிக்க பல்வேறு நிறுவனங்களுடன் தேசிய வேலைவாய்ப்பு சேவை இணையதளம் மூலம் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அமேசான், ஸ்விக்கி உள்ளிட்ட 10 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் 5 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். கேரளாவின் இடுக்கி அணையை பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நவம்பர் 30ஆம் தேதி வரை இடுக்கி அணையை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அணையின் அழகையும் கம்பீரத்தையும் கண்டு ரசித்து வருகின்றனர். எக்ஸ் சமூக வலைதளத்தில் மக்களை தங்களது கருத்துக்களை வடிவமைப்பதாக பீட்டர் நவோராவுக்கு எலான் மஸ்க் பதிலடி கொடுத்துள்ளார். இந்தியா ரஷ்யா எண்ணெய் வர்த்தக உறவில் அமெரிக்காவுக்கு எதிரான பல்வேறு உள்நோக்கம் கொண்ட கருத்துக்களை எக்ஸ் சமூக வலைதளம் வழியாக பரப்ப எலான் மஸ்க் அனுமதிப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலடி தரும் வகையில் பதிவிட்டுள்ள மஸ்க் தனது சமூக வலைதளத்தில் மக்களை தங்களது கருத்துக்களை தீர்மானிப்பதாகவும் அதையும் மீறி போலி தகவல்கள் பரப்பப்பட்டால் அவை ரோக் AI மூலம் சரிபார்க்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை திருடியதாக பிடிபட்ட இந்திய பெண்ணிடம் அமெரிக்க போலீசார் விசாரணை மேற்கொள்ளும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் வசிக்கும் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த பெண் டார்கெட் என்ற சூப்பர் ஸ்டோரில் கடந்த ஜனவரியில் பொருட்களை திருடியதாக கடையின் ஊழியர் அளித்த புகாரில் அவரிடம் போலீசார் விசாரித்தனர். பெண்ணிடம் போலீசார் விசாரணை செய்யும் போது எடுத்த வீடியோ யூடியூப் சேனலில் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம் பொருட்களை திருடியதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் இனிமேல் இதுபோல் செய்ய மாட்டேன் என்றும் போலீசாரிடம் அவர் அழுது கொண்டே கூறுகிறார். போலீசார் அந்த பெண்ணிடம் ஆங்கிலம் முதல் மொழியாக படித்தீர்களா என்று கேட்டபோது குஜராத்தி தான் முதல் மொழியாக படித்ததாக கூறியுள்ளார். மொழிபெயர்ப்பாளர் உதவி வேண்டுமா என்று கேட்டபோது வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்.
திருடிய பொருட்களை குறைந்த விலைக்கு விற்பதாக கூறியுள்ளார். விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி அறிவுறுத்தப்பட்டார். எத்தியோப்பியாவில் மலையில் உள்ள அபுனா எமடாகுக் தேவாலயத்தில் 56 ஆண்டுகளாக ஒரு பாதிரியார் தினமும் வழிபாடு செய்து வருகிறார். கெப்ரே ரூஃபல் என்ற இந்த பாதிரியார் 820 அடி உயரமுள்ள செங்குத்தான பாறையின் உச்சியில் அமைந்துள்ள இந்த தேவாலயத்திற்கு மரணத்தை வென்றது போன்ற ஆபத்தான பயணத்தை தினமும் மேற்கொள்கிறார். 5ஆம் நூற்றாண்டில் பாறையில் செதுக்கப்பட்ட இந்த தேவாலயம் ஞானஸ்நானம் பெற வருபவர்களுக்கு ஒரு முக்கியமான புனித தலமாக விளங்குகிறது. இங்கு 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான சுவர் ஓவியங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் அணிக்காக விளையாடிய போது அந்த அணியின் நிர்வாகம் தன்னை அவமதித்ததாக வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் வீரர் கிறிஸ் கெயில் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் தொடருக்கு மதிப்பை கொண்டு வந்த வீரராக தான் நடத்தப்படாமல் குழந்தை போல் நடத்தப்பட்டதாகவும் வாழ்க்கையில் முதல் முறையாக மனசோர்விற்கு ஆளாவது போல் உணர்ந்ததாகவும் வேதனை தெரிவித்தார். அப்போதைய அணியின் தலைமை பயிற்சியாளர் அனில் கும்ப்ளே மீதும் தான் அதிருப்தி அடைந்ததாக குறிப்பிட்ட கெயில் அவருடன் பேசும்போது அழுதுவிட்டதாகவும் தொடர் முடிவதற்கு முன்பே அணியிலிருந்து வெளியேறியதாகவும் கூறினார். புதுச்சேரியின் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தின் 65வது பிரம்மோற்சவ விழா தெப்ப உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக அலங்கரிக்கப்பட்ட மணக்குள விநாயகர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு ஊர்வலமாக வந்தார். அதனைத் தொடர்ந்து கோயில் குளத்தில் நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். சீனாவின் எரிசக்தி துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்க புதிய திட்டம் ஒன்றை சீன அரசு வெளியிட்டுள்ளது. ஏஐயை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி மற்றும் விநியோகத்தை மேம்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், அணுசக்தி பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 2027க்குள் எரிசக்தி துறையில் ஏஐ தொழில்நுட்பத்திற்கான ஒரு வலுவான புத்தாக்க அமைப்பை உருவாக்குவது, 2030க்குள் உலக அளவில் முன்னணி நிலையை அடைவது போன்ற முக்கிய இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அதிமுக ஐசியூவில் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். திமுகவுக்கு மக்கள் வெண்டிலேட்டர் வைத்து விட்டார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். இருவரும் பேசியதை வினை எதிர்வினை பகுதியில் பார்ப்போம். பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது, நடு ரோட்டில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது, அங்க வந்திருந்த ஆம்புலன்ஸ் வண்டி, நோயாளிகளை கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நுழைய விடாமல் அதற்கு என்னெல்லாம் தடங்கல் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இதற்கு பொதுமக்கள் மத்தியில கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை. உங்களுடைய கட்சியே, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதிமுகவே ஆம்புலன்ஸில் செல்லும் நிலை விரைவில் மக்கள் ஏற்படுத்துவார் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அதோட அதிமுக ஐசியூல இருக்குதா சொல்றார். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கொஞ்சம் திருப்பி இங்கே பாருங்கள். அதிமுக பலத்தை பார். அதிமுக ஒரு காலத்திலும் ஆம்புலன்ஸ்ல செல்லுகின்ற நிலைமை ஏற்படாது. அது திமுகவுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தல் மூலமாக ஏற்படும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவை ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைப்பீர்களா? எவ்வளவு இருமாப்பு, எவ்வளவு திமிர் பேச்சு! இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, திமுக அரசாங்கத்துக்கு மக்கள் வெண்டிலேட்டர் வைத்து விட்டார்.
அடுத்த ஆண்டு வரை அந்த வெண்டிலேட்டர் ஓடும். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெண்டிலேட்டரை எடுத்தால் திமுக கட்சி அதோட க்ளோஸ். பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என வலியுறுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு சமூக அமைப்பினர் பாராட்டு தெரிவித்தனர். சேலம் இல்லத்தில் பழனிசாமியை சந்தித்த தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் மற்றும் அனைத்து கள்ளர் கூட்டமைப்பினர் தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று கூறியதற்காக நன்றி தெரிவித்தனர். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மதுரை விமான நிலையத்திற்கு தேவரின் பெயர் சூட்டப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். முத்துராமலிங்க தேவர் மீது எடப்பாடி பழனிசாமிக்கு பற்றோ பாசமோ இல்லை என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். 10 ஆண்டுகளா அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. 2011 இருந்து 21 வரைக்கும். அப்பெல்லாம் ஏன் வாயை திறக்கல? இவர் 4 ஆண்டுகளா முதலமைச்சராக இருந்தார். ஏறக்குறைய 4.5 ஆண்டுகளா முதலமைச்சராக இருந்தார். அப்பெல்லாம் ஏன் முத்துராமலிங்க தேவர் மேல அவருக்கு பற்றோ பாசமோ பாரத ரத்னா பத்தியோ விமான நிலையத்து பேர் வைக்கிறது பத்தியோ வரல. இது சந்தர்ப்பவாத அரசியல். அந்தந்த ஊருக்கு போனா அந்தந்த ஊருக்கு ஏற்ற சந்தர்ப்பவாத அரசியலை பேசணும். அந்த அடிப்படையில தான் அவர் பேசியிருக்காரு. கண்டி உண்மையான பற்றோ பாசமோ முத்துராமலிங்க தேவர் மேல அது கிடையாது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு முடிவுக்கு வரும் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசியதற்கு எதிராக பாஜக மாநில பொதுச் செயலாளர் கரம் வெங்கடேஸ்வர் ராவ் தொடர்ந்த அவதூறு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நீதிமன்றத்தை அரசியல் போட்டிகளுக்கான களமாக பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்த நீதிபதி, ஒரு அரசியல்வாதிக்கு விமர்சனங்களை தாங்கும் குணம் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். முன்னதாக அபராதத்துடன் மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் மனுதாரரின் கோரிக்கையை ஏற்று அபராதத்தை நீக்கியது. குஜராத் மாநிலத்தில் சௌராஷ்டிரா மற்றும் கட்ச் பகுதிகளில் இன்று மிக கனமழை பொழிய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேற்குவங்கத்தின் வடமேற்கு பகுதிகள், சிக்கிம் மாநிலத்திலும் நாளை வரை கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, நாகாலாந்து, மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழை வரை பொழிய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா மாநிலங்களிலும் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் பொழிந்து வரும் மழை, பெருக்கெடுக்கும் வெள்ளம் குறித்து மத்திய நீர் ஆணையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கை அதிர்ச்சியை விதைத்துள்ளது. அதன்படி நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள 25 பகுதிகளில் கடுமையான வெள்ளம் பதிவாகியுள்ளது. இதில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 12 இடங்கள் இடம்பெற்றுள்ளன. பீகாரில் 10 இடங்களும், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு இடத்திலும் கடுமையான வெள்ளம் பதிவாகியுள்ளது. மேலும் 20 இடங்களில் இயல்பை மீறும் வெள்ள நிலை பதிவாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 9 இடங்களில் இயல்பை மீறும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. பீகாரில் 5, அசாமில் 4, டெல்லி மற்றும் மேற்குவங்கத்தில் தலா ஒரு இடம் என பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெள்ளம் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் உள்ள 42 அணைகள் மற்றும் தடுப்பணைகளுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதில் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, குஜராத், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிஷா, அருணாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்கள் அடங்கும். ஜம்மு காஷ்மீரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ட்ரோன் மூலம் உணவுகளை இந்திய ராணுவம் வழங்கி வருகிறது. கத்துவா மாவட்டத்தின் சில்லா கிராமத்தில் பெய்த கனமழையால் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் ட்ரோன் மூலம் உணவு, தண்ணீர் மற்றும் மருந்துகளை இந்திய ராணுவம் வழங்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. பொது ஒழுங்கிற்கு குந்தகம் விளைவித்ததாக ஜம்மு காஷ்மீரில் ஆம் ஆத்மி கட்சியின் ஒரே சட்டமன்ற உறுப்பினரான மெஹ்ராஜ் மாலிக் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அண்மையில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருந்த போது அவர் அரசு அதிகாரிகளை தாக்கியதாகவும் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதாலும் அவர் இன்னும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படாததால் அவரது எம்எல்ஏ பதவி பறிபோகாது என்பது கவனிக்கத்தக்கது. நார்வே நாட்டில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஜோனாஸ் கார் ஸ்டோரே மீண்டும் பிரதமராவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. 99% வாக்குகள் எண்ணப்பட்டுவிட்ட நிலையில் ஸ்டோரேவின் தொழிலாளர் கட்சி 28 விழுக்காடு வாக்குகளுடன் முதல் இடத்தை பெற்றுள்ளது. அவரது கட்சியை உள்ளடக்கிய
மைய இடதுசாரி கூட்டணி நாடாளுமன்றத்தின் 169 இடங்களில் 85 இடங்களை வென்றுள்ளது. இதன் மூலம் 4 இடதுசாரி கட்சிகளின் ஆதரவோடு ஸ்டோரே தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைகிறது. அடுத்த 4 ஆண்டுகளுக்கு ஸ்டோரே பிரதமராக தொடர்வார். இந்த தேர்தலில் குடியேறிகளுக்கு எதிரான வலதுசாரி முன்னேற்ற கட்சி ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்தாலும் 24 விழுக்காடு வாக்குகளோடு 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. (2024-25) நிதியாண்டுக்கான வருமான வரிக்கணக்கு தாக்கல் செய்ய இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் மேலும் கால அவகாசம் நீட்டிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வருமான வரிக்கணக்கு தாக்கல் செய்ய செப்டம்பர் 15ஆம் தேதியே கடைசி நாள். இதுவரை சுமார் 5 கோடி பேர் வரிக்கணக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில் மேலும் 3 கோடி கணக்குகள் தாக்கல் செய்ய வேண்டியுள்ளது. இந்நிலையில் வரிக்கணக்கு தாக்கல் செய்ய காலக்கெடு நீட்டிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தின் மலைப்பகுதிகளில் கரடிகளின் உணவு பழக்கம் மாறி வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்பு மனிதர்களைப் போலவே பழங்கள், தாவரங்கள் மற்றும் மாமிசத்தை உண்டு வந்த கரடிகள் தற்போது புலி, சிறுத்தைகளைப் போல் வேட்டையாடி உண்ணும் மூர்க்க விலங்காக மாறியுள்ளன. அண்மையில் ருத்ரபிரயாகில் 2 பெண்களை கரடி ஒன்று கடுமையாக தாக்கி படுகாயம் ஏற்படுத்திய சம்பவமும், சட்புலியில் கால்நடைகளை கரடிகள் வேட்டையாடியதும் இந்த புதிய அச்சுறுத்தலை உணர்த்துகிறது. உத்தராகண்டில் கரடி தாக்குதல்கள் புதியவை அல்ல. கடந்த 25 ஆண்டுகளில் கரடிகளின் தாக்குதல்களால் 68 பேர் உயிரிழந்துள்ளனர். 1972 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இப்போது கரடிகளின் உணவு பழக்கம் மாறி வருவதால் அச்சுறுத்தல் அதிகரித்திருப்பதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.